இன்று ஒரு தகவல் வழங்க வந்திருக்கிறார் அண்ணன் தென்கட்சி சாமிநாதன் அவர்கள். அகில இந்திய வானொலி நிலையத்தின் வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது பலர் பணியாற்றி இருக்கிறார்கள் என்றாலும் வரலாற்றில் வாழ்கிறவர்கள் மிக குறைவானவர்கள். அந்த வரலாற்றில் தென்கட்சி சாமிநாதனுக்கு ஒரு பெரிய இடம் உண்டு. உங்க பார்த்துருக்கீங்க, ரொம்ப சாதாரணமானவர். அந்த இன்று ஒரு தகவலை கேட்டவங்களுக்கு தெரியும், ரொம்ப சாதாரணமான நடையில பேசுவார். பேசிக்கிட்டே இருக்கும்போது எங்க முடிக்கிறாருன்னு தெரியாது. அந்த முடிக்கிறதுல தான் அண்ணன் சாமிநாதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய தொழில்நுட்பம். அவர் காலையில் 6:30 மணிக்கு வானொலி நிலையத்தில் இருப்பார். யாரும் வரமாட்டாங்க. கடற்கரை ஓரத்தில் தான் தங்கி இருப்பார். எளிமையான வீடு, எளிமையான மனிதர், எதுக்கும் பயப்பட மாட்டார். அவர் பார்த்தீங்கல்ல, வானொலி நிலையத்துக்கு நேர்முக பேட்டிக்கு போனார். கேட்டாங்க, என்னங்க இப்படி வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஒரு மத்திய கவர்மெண்ட்டில் வேலை செய்ய போகிறீங்க, வேலை எனக்கு கொடுக்குறியா என் சட்டைக்கு கொடுக்குறியான்னு கேட்டவர். என் தோற்றத்துக்கு நான் எழுதுவேன், எழுத்தாற்றல் இருக்குன்னு சொன்னவர் அண்ணன் தென்கட்சி சாமிநாதன் இன்று ஒரு தகவலோடு வருகிறார். இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்பொழுதுதான் முதல் தடவையாக இந்தியாவை விட்டு வெளியில் வந்திருக்கிறேன். அதுவும் உங்கள் ஊருக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பிச்சினிக்காடு இளங்கோ அவர்கள் பெருமையாக பல வார்த்தைகள்லாம் சொன்னார். அவர் அவ்வளவு பெருமையாக சொன்னதற்கு காரணம் அவ்வளவு நானே அவருக்கு எழுதி கொடுத்தது. இவ்வளவு விவரமாக அவர் சொல்லுவார் என்று தெரிந்தால் இன்னும் கூட எழுதி கொடுத்துருப்பேன். அதனால் அவருக்கு முதல்ல நன்றி சொல்ல வேண்டும். எனக்கு யாரும் பொன்னாடையெல்லாம் போத்துகிற பழக்கம் எனக்கு அதிகமாக அனுபவம் இல்லை. யாரும் போத்துறதில்லை. நானாக போய் பேசிட்டு வருவேன். இப்படிப்பட்ட பொன்னாடைகள் இங்கே ரொம்ப அபூர்வமாக போத்துனது, அதுவும் இந்த இடத்துக்கு ரொம்ப அவசியம். அது குளிர் அதிகமாக இருக்கிறது. நான் காசு கொடுத்து பொன்னாடை போத்திக்கிறது உண்டு சில இடங்களில். இதெல்லாம் கௌரவத்துக்காக போற்றப்படுகிற பொன்னாடை. காசு கொடுத்து பொன்னாடை போத்திக்கிறது உண்டு. நாங்கள் இந்தியாவில் மாதம் ஒரு முறை இப்படி போத்திக்குவேன். அது யாருன்னா எனக்கு இந்த முடி வெட்டுகிற நண்பர்கிட்ட அப்படி போத்தி கொள்வது வழக்கம். அன்பழகன் அவர்கள் எனக்கு இப்போ தான் பழக்கம் இந்த நிகழ்ச்சியில். எல்லாரும் ரொம்ப காலமாக அவர்கிட்ட பழக்கம். ஆனால் அவருடைய பேர் ஆல்ரெடி அவரா இவர்னு நினச்சேன். இவர் கூப்பிட்ட பிறகு அவரை பார்த்தோம். சின்ன வயசில் நான் பாலச்சந்தருடைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய படத்தை ரொம்ப விரும்பி பார்க்குறது உண்டு. அப்போ அந்த பட்டியலில் துணை இயக்குனர் அல்லது உதவி இயக்குனர் பட்டியலில் அன்பழகன்னு பார்த்த ஞாபகம் எனக்கு மனசில் பதிஞ்சிருந்தது. அப்புறம் இவர் சொன்னது அதுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கிட்ட பிறகு அப்புறம் பார்த்தா அவர் தான் இவர் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவருடைய பேர் எனக்கு ரொம்ப அனுபவம். அப்புறம் அவரே புது செருப்பு கடிக்கும்னு ஒரு படம் எடுத்தாருங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டேன். புது செருப்பு கடிக்கும்னு எடுத்த பிறகு தான் செருப்பு காலை மட்டும் இல்லை கையையும் கடிக்கும் அப்படிங்கிறத அவர் புரிந்து கொண்டிருப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு சரி, நம்ம இனிமேல் உடம்பு பூரா கடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துடுவோம் இங்கே அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டார். இங்கே தான் அவர் கடிபடாமல் இருக்கிறார். நல்லா அவருடைய சிந்தனை வித்தியாசமாக நான் பார்த்து அவருடைய புத்தகத்தை எப்பொழுதுமே இது மாதிரி புத்தகம் வெளியிடுன்னா அவங்க வெளியிடுற புத்தகத்தை பரீட்சைக்கு படிக்கிறது மாதிரி படிக்கிறது. அப்போ தான் அதை பற்றி விவரமாக தெரியும்னு சொல்லி படித்து வச்சுக்குவேன். அவர் புத்தகம் அது மாதிரி ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி செய்திகளை கவிதையாக்கி இருக்கிறாருன்னு சொன்னாங்களே, அது செய்திகளை கூட கவிதையாக்கலை, செய்திகள் ஏற்படுத்தின உணர்வுகளை அவர் கவிதையாக்கியிருக்கிறார். செய்தி அப்படியே கவிதையாக்கிப்பில்ல. இப்போ அது மாதிரி இப்போது ஒரு இதில் எங்கேயோ ஒரு இடத்துல பவுன் கிடைக்கிது, பூமியில் காங்கோவிலேயே எங்கேயோ பொண்ணு கிடைக்கிதுன்னு மனிதர்கள் சல்லடை போட்டு அலசுகிறார்கள்னு ஒரு செய்தி. யாரோ மண்ணில் பொண்ணு கிடைக்கிது, தங்கம் இருக்குன்னதும் மனிதர்கள்லாம் போய் கும்பலாக சல்லடை போட்டு சலிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். இது செய்தி. இதை இவர் பார்க்கும்பொழுது நானும் சலிச்சு பார்க்குறேன், ஒரு மனுஷன் கூட கிடைக்கலையே அப்படிங்கிறார். அதை அப்படியே செய்தி ஆக்கலை. இவர் அதை தன்னுடைய உணர்வுகள், அதாவது தமிழில் கவிதை எழுதுறதுக்கு கொடுத்து வைக்கணும் ரொம்ப. என்ன காரணம்னா, மொழியியல் அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மொழியெலாம் தெரிஞ்சவங்க
மற்ற மொழிகளில் கவிதை இருக்கிறது, தமிழ் கவிதையாகவே இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி 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 கவிதையாகவே இருக்கிற ஒரு மொழியில் கவிதை எழுதுறதுக்கு நாமெல்லாம் கொடுத்து வைக்கணும். தமிழர்களாக பிறந்ததுக்கும் கொடுத்து வைக்கணும். ஏன்னா நம்மளை விட மற்றவர்கள் நிறைய தெரிந்து வைத்திருக்கிறார்கள் தமிழை. அந்த வெளிநாடு போனவங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த இது நயாகரா போய் அமெரிக்காவில் நயாகரா பார்த்தவங்க போயிட்டு பார்த்துட்டு வந்து என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, அங்கே நயாகராவில் நல்வரவுன்னு தமிழ் எழுதி வச்சுருக்கிறாங்களாம். அவங்க போய் கேட்டிருக்கிறாங்க, எதுக்கு இந்த ஊரில் தமிழ் எழுதி வச்சுருக்கிறீங்களேன்னா, உலகத்திலே பெரிய அருவி இது, அதே மாதிரி உலகத்திலேயே பெரிய மொழி தமிழ், அதனால் எழுதி வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியுது. ஆனால் வந்து நம்ம ஊரில் வந்து இங்கிலீஷில் தான் எழுதி வைக்கிறோம் நம்ம. அது ஏன்னா அது இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு. ஆனால் அப்படி எழுதினா தான் கௌரவமாக பார்க்குறாங்க. அதனால் அப்படி எழுத வேண்டியிருக்கு வெளியூரில். அதே மாதிரி சில நாடுகளில், ஜப்பானில் ஒரு பல்கலைக்கழகத்தில் மோட்டோ அதுதான் யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிறது தான் அவங்களுடைய கொள்கையாக. அதை அப்படியே எழுதி வச்சுருக்கிறாங்களா, யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு. அதை விட சர்வேயர்னு ஒரு விண்கலம் அனுப்புனாங்க செவ்வாய் கிரகத்துக்கு. சர்வேயர் செவ்வாய் கிரகத்தில் மனுஷன் இருப்பானா இல்லையான்னு சோதனை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து நாசாவிலேருந்து விண்கலம் போச்சு. அப்போ என்னன்னா, அங்கே மனிதர்கள் நம்ம விட முன்னேறியவர்கள், நாகரிகத்தில் பெரியவங்கள்லாம் இருப்பாங்கன்னு ஒரு சந்தேகம் அவங்களுக்கு. அப்படி இருந்தால் அவங்க எந்த மொழியில் பேசுவாங்க, அவங்களுக்கு எந்த மொழி புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது ஒரு யூகத்தில் சில பதிவு செய்யப்பட்ட பேச்சுக்களை இங்கேருந்து அனுப்பினாங்க. இதில் ஏதாவது ஒரு மொழி புரிஞ்சுக்கிட்டு அவன் ஏதாவது பதில் சிக்னல் வரும், அங்கே இருக்கிறவங்க நம்ம விட மேலே முன்னேறியவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி, அப்படி சர்வேயரில் இங்கேருந்து விஞ்ஞானிகள், நாசா விஞ்ஞானிகள் பதிவு செய்த அனுப்பிய மொழிகளில் தமிழும் ஒன்று. ஏன்னா இது புரிந்தவர்கள் அங்கே யாராவது இருப்பாங்கன்னு அவங்களே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அவ்வளோ பழமையான மொழிங்கிறதுனால. அதே மாதிரி இயேசுவனுடைய வழிபாட்டு கொள்கைகள், 10 கட்டளைகள், அந்த ஒலிவ மலையில் 10 மொழிகளில் கல்வெட்டு மலையில் பொறிக்கப்பட்டிருக்கு. அதில் தமிழ் மொழியிலும் பொறித்திருக்கிறார்கள். இப்படிலாம் கேள்விப்படும்பொழுது அது பொறிக்க வேண்டிய இடத்துல நம்ம ஊரில் பொறிக்கலையேங்கிறது தான் கவலை. அப்படி நிறைய கேள்விப்படுகிறோம் அதை பற்றி. அப்படிப்பட்ட தமிழில் கவிதை எழுதுகிறதுக்கு அவர் கொடுத்து வச்சிருக்காரு. அவருக்கும் அதை அவங்க அம்மையார் சொன்னாங்க, அவங்க எல்லாருடைய வெற்றிக்கும் ஒரு காரணம் பின்னாடி ஒரு பெண்மணி தான் பின்னாடி இருப்பாங்கன்னா, அவங்க அவருடைய வெற்றிக்கு அவருடைய மனைவி தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அது வாஸ்தவம் தான். நான் என்னுடைய வெற்றிக்கு கூட என்னுடைய மனைவி தான் காரணம். ஏன்னா நான் முக்கியமான விஷயம் எழுதும் பொழுதெல்லாம் அவங்க பிறந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏதோ ஒரு வகையில் எப்படியோ ஒரு வகையில் உதவி பண்ணுறது தானே, அதுவும் ஒரு உதவி தான். அதாமல் செய்யாமல் செய்கிற உதவி. அதனால் அவர்களை இந்த நிலைமையிலும் நான் ரொம்ப நன்றியோடு நினைத்து கொள்கிறேன். நான் 2 நண்பர்கள் நாங்கள் ஊர் சுற்றி பார்க்கறதுக்காக வந்தோம். உங்கள் ஊர் அழகை பார்க்கறதுக்காக வந்தவர்கள். அதே நேரத்தில் இப்படி ஒரு வாய்ப்புக்கு அன்பழகன் அவர்களையும் சந்திக்கிற வழக்கு. அவரும் ரொம்ப அழகானவருங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சது. ஊர் மட்டும் இல்லை, அவரும். அதில் என்ன பொறாமைன்னா, அவருக்கும் 60 வயசு, எனக்கும் 60 வயசு. என்னன்னா யாரும் அதனால் நான் வரும்பொழுது அவர் பக்கத்தில் உட்காந்துடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே வந்தேன். ஏன்னா அவர் பக்கத்தில் நான் உட்காந்தா எனக்கு ரொம்ப வயசானது மாதிரி தெரியுது. நல்ல வேலையாக என்னை தனியாக கொண்டு போய் அங்கே உட்கார வச்சது ரொம்ப மகிழ்ச்சி. அவர் நேற்று வரும்பொழுதே நானும் நண்பர்கள் 2 பேரோடு வந்தேன். இப்போ பொறியாளர் ஞானசுந்தரம் அவர்கள், தமிழகத்தினுடைய தலைமை பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்ற வீரபத்திரன் என்கிற அண்ணாச்சி, அவர் வந்திருக்கிறார். 3 பேர் வந்தோம். அவர்கிட்ட அதான் கேட்டேன், என்னாச்சு இவருக்கு 60 வயசுன்னா நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டோம். அவர் பார்த்ததும் இருக்கும் அண்ணாச்சி, அது நம்மளை ஒப்பிட்டு பார்க்காதீங்க, அது அவர் இப்படித்தான் பாருங்க, நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்தா சந்தேகமாக தான் இருக்குது, அதை பார்க்க வேண்டாம்னு சொன்னார். அப்புறம் இன்னைக்கு பார்த்தோம், இன்னும் ஒரு 5 குறைஞ்சிட்டுது வயசு அப்படின்னு. நேற்று பார்த்ததை விட இன்னும் ஒரு 5 வயசு குறைஞ்சிட்டுதே அப்படிங்கிறது மாதிரி பேசிக்கிட்டோம் நாங்கள். அது ரொம்ப அபூர்வம், அழகாக. அதை மனசு சுத்தமாக விட்டு அழகாக இருந்தால் தான் முகம் அழகாக இருக்கும். அது உள்ளத்தில் இருக்கிறது தான் மனசில் வரும். அந்த தெளிவான சிந்தனை, அந்த சிரிப்பு அவர் பார்த்தார். ஏன்னா வயசு குறையறதுக்கு எனக்கு சந்தேகம், எப்படி ஒரு குறைஞ்சிது நேற்றை விடனா. வயசு குறையறதுக்கு இது வரைக்கும் யாரும் மாத்திரை கண்டுபிடிக்கல, மாத்திரை கத்திர சாப்பிடுவாரோ அப்படின்னாரு. ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சாராம் வயசு குறையறதுக்கு மாத்திரை. அது என்னென்னா, ஒரு மாத்திரை சாப்பிட்டா 1 வயசு குறைஞ்சிரும், 1 மாத்திரை சாப்பிட்டா 1 வயசு குறையும்னு ஒரு டாக்டர் மருந்து கண்டுபிடிச்சார். ஒரு பாட்டி அம்மா போயிருக்கு, 90 வயசு பாட்டி போய், எனக்கு ஒரு பாட்டில் மாத்திரை கொடுங்க டாக்டர், எனக்கு வேணும்னு வாங்கிட்டு வந்து தான். வாங்கிட்டு வந்து மறுநாள் அதே 90 வயசு பாட்டி 30 வயசு பொண்ணாக போயிருக்கு அதே டாக்டர்கிட்ட. இடுப்பில் ஒரு கை குழந்தை, அது சட்டை கட்ட போடாமல் கட்டரில் ஆயில் வச்சுட்டு 1 வயசு குழந்தை உட்காந்துருக்கு. இது இப்படியே தூக்கிட்டு போய் அந்த டாக்டர்கிட்ட, டாக்டர் நேற்று நான் ஒரு பாட்டியாக வந்தேன், 1 மாத்திரை சாப்பிட்டா 1 வயசு குறையும், நீங்கள்
நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஒரு 30-40 மாத்திரையை சாப்பிட்டேன் ஒரே நாளில். இதை பாருங்கள் இப்படி ஆகிடுது அப்படின்ட்டு கை குழந்தையோடு போய் நின்றுருக்கு. அதுக்கு டாக்டர் சொன்னாராம், ஏம்மா இதுக்காக வருத்தப்படாது, சந்தோஷப்படு. எல்லாரும் வயசு குறையணும்னு தான் நினைக்கிறாங்க. உனக்கு வயசு குறைஞ்சிடுது, நீ சந்தோஷப்படு, இதுக்கு ஏன் வருத்தப்படுறேன்னு இருக்கார். அதுக்கு அவர் சொன்னாராம், அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், அப்படி இல்லை டாக்டர், என்னை பற்றி பரவாயில்ல, நான் 30 வயசு ஆகிடுது, இடுப்பில் பாருங்கள் கை குழந்தை, இது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு 70 மாத்திரையை சாப்பிட்டுட்டுது, இது என் வீட்டுக்காரரு. இதை நான் இப்படியே தூக்கிட்டு எங்கே அலையிறது? எதையாவது மாத்திரை கொடுத்து இறக்கி விடுங்க டாக்டர். கீழே இறங்க மாட்டாங்க. அவர் இறங்க மாட்டேங்கிறாரு கீழே. அது ஏதோ கட்டவரில் வாயில் வச்சுட்டு நமக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது மாதிரி ஒரு பாவம் மரியாதை மாதிரி உட்காந்துருக்காரு. எதையாவது வயசை கூட்டி இறக்கி விடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டு தான் ஏன்னா இப்படி தூக்கி அலைய. ஏன்னா அது மாதிரி இயற்கைக்கு மாறாக வயசு குறைஞ்சாலும் ஆபத்து, இப்படிப்பட்ட ஆபத்தெல்லாம் வந்துடும். நான் அதுக்காக அன்பழகன் இனிமேல் குழந்தைய ஆகிடுவாருன்னு நான் சொல்ல. குழந்தையானா அந்த அம்மாவுக்கு அந்த நிலைமை வரும். அடுத்த முறை வரும்பொழுது ஒரு அன்பழகனை தூக்கி வச்சுக்கிட்டு கை குழந்தையாக வச்சுக்கிட்டு தான் பேசணும் நாங்கள். அப்படி. ஆனால் வயசு எனக்கு சந்தேகமாக இருக்குது. நேற்றை விட 5 குறைஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் போக போக எப்படி ஒரு காலத்தில் மண்டி போட்டு நடக்கிற அளவுக்கு வந்துடுமோங்கிற பயம். ஆனால் அது காரணம் அதுதான், மனசு, இந்த தெளிவான சிந்தனை இதில் தெரியுது. இப்போ இதை பார்த்தாவே இதுலேயே எழுதியிருக்காரு. சிங்கை சூடர் போய் பிச்சினிக்காடு இளங்கோ ஒரு நியூஸ் போட்டுருந்துருக்கிறாரு, ஒரு விளம்பரம், திருமண விளம்பரம், உங்கள் திருமணத்தை சிங்கப்பூரில் நிச்சயம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் பண்ணியிருக்கார். ஏதோ ஒரு திருமண நிலை இது. அதை பார்த்துட்டு ஒரு கவிதை ஆக்கியிருக்கிறார். திருமணத்தை நிச்சயம் பண்ணுறது எல்லாரும் அழகு இருக்கா, இந்த வேறு நல்ல பழக்க வழக்கம் இருக்கான்னு தான் பார்க்குறாங்க மாப்பிள்ளையை பார்க்குறதுக்கு. ஆனால் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரே அந்த நல்ல குணம் நல்ல இதெல்லாம் அதை பார்த்து பார்க்கப்படாதா? அந்த அழுக்காறு அவா வெகுளாமை அழுக்காறு இந்த இதெல்லாம் இல்லாத மாப்பிள்ளையாக பார்க்கப்படாதா? நீங்கள் மற்ற இதெல்லாம் பார்க்குறீங்களேன்னு கேட்குறாரு இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு. நல்ல விளம்பரம். அது திருமணத்தை சொர்க்கத்தில் நிச்சயணும், சிங்கப்பூரில் நிச்சயம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பிச்சினிக்காடு இளங்கோ இதில் போட்டிருக்கார். இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா நானும் இங்கேயே நிச்சயம் பண்ணியிருப்பேன். ரொம்ப லேட்டாக வந்து என்னுடைய கண்ணில் அது பட்டது அந்த அவரும் அவருடைய கவிதையும். அதனால் ரொம்ப அவருடைய அந்த மனித நேய பண்பு வந்து அதில் தெரியுது. அந்த குழந்தை தன்மைங்கிறது இருக்கணும் மனுஷங்களுக்கு. நமக்கெல்லாம் வந்து குழந்தைத்தனம் இருக்கக்கூடாது, குழந்தை தன்மை. ஏன்னா மனிதர்கள் வந்து இயல்பாக சிரிக்கிறதுக்காக பிறந்தவர்கள். அந்த இயல்பு தன்மையை நாம் கட்டுப்படுத்தி வச்சுட்டோம். பல வாழ்க்கையினுடைய நெருக்கடிகள் சிரிப்புங்கிற இயல்பு தன்மையை கட்டுப்படுத்தி விட்டுது. அதாவது ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரித்தா மரியாதை குறைச்சல், பெரியவங்களுக்கு முன்னாடி சின்னவங்க சிரித்தா மரியாதை குறைச்சல், வாத்தியாருக்கு முன்னாடி பசங்க சிரித்தா மரியாதை குறைச்சல்னு சொல்லி சிரிப்புங்கிறது ஏதோ மரியாதை குறைவான செயல்னு காலங்காலமாக போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அது நம்ம மரபு ரீதியாகவே நம்மகிட்ட ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணிவிட்டு தான் சிரிக்கிறதுக்கு தயக்கம் சிரித்தா ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அந்த இதய நோயெல்லாம் வருதான். இப்போ நிறைய ஹார்ட் அட்டாக்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த சிரிப்பு அடக்கப்பட்டதுனால. அது வந்து இயல்புத்தன்மை வந்து அது வெளியில் சிரிப்புக்கு வந்து ஜோக்கே தேவைப்படக்கூடாது. இப்போ இந்த அடக்கி பூட்டி வச்சிருக்கிற சிரிப்பை வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு. இப்போ சாவி வேலையை தான் செய்யுது இந்த ஜோக்கெல்லாம். அந்த சாவியை போட்டு திறந்து சிரிப்பை அடக்கி இருக்கிறத வெளில கொண்டு வர்றோம். அது அவங்களுக்கு உடம்பு ரீதியான இதை கொண்டு வருதான் அப்படிங்கிறது இப்போ மருத்துவர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது அதனால் சிரிப்புங்கிறது இயல்பான தன்மை. ஒரு குழந்தை கூட சிரிக்கும். அதான் குழந்தைக்கு வந்து ஜோக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஒரு குழந்தை தொட்டிலில் படுத்துருக்கு, ஒரு கிளுகிழப்பை கொண்டு போய் ஆட்டுங்க சிரிக்கும். குழந்தை முகத்துக்கிட்ட ஒரு கிளுகிழப்பை ஆட்டினா சிரிக்குதில்ல, அந்த கிளுகிழப்பை சத்தம் தான். அது என்ன ஜோக்காது? அந்த சத்தமே சிரிக்க வைக்கிறதுல அதுதான் மனிதத்தன் இயல்புத்தன்மை நம்முடைய. அதனால் ஒரு கிளுகிழப்பை குழந்தை முகத்துக்கிட்ட ஆட்டினா சிரிக்கும். அதே கிளுகிழப்பை ஒரு தாத்தா மூஞ்சிட்டு ஆட்டுங்க கோவம் வந்துடும், அடிக்க வருவார். ஏன்னா அப்படி இருந்தவர் இப்படி ஆகிட்டார். அது ஆகக்கூடாது. அந்த இயல்புத்தன்மை மாறாத ஒரு குழந்தை, நாமெல்லாம் பிறந்து 1.5 மாதத்தில் சிரிக்க ஆரம்பிக்கிறோமா? பிறந்து 1.5 மாதத்தில் சிரிக்க ஆரம்பிக்கிறோம். அதுதான் முதல் சிரிப்பு, அர்த்தத்தோடு சிரிக்கிறது. அது ஒரு குழந்தை வந்து ஒரு நாளைக்கு 200 தடவை சிரிக்குதான். புள்ளி விவரம், ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 200 தடவை சிரிக்குது. நம்ம மாதிரி உள்ளவங்களாம் 15 தடவை சிரிக்கிறோமா? அது அப்படி. ஏன்னா வாழ்க்கையினுடைய நெருக்கடி எதையும் டென்ஷன் ஆக்கிக்கிட்டு மனசில் இறுக்கத்தை உண்டு பண்ணிக்கிட்டு அந்த 200 தடவைங்கிறது இப்போ 20-15 குறைஞ்சிடுது. அப்படி பண்ணக்கூடாது, குறையாமல் வச்சுக்கணுங்கிறது தான் இப்போ மருத்துவ ஆலோசனை. வேறு ஒன்றும் பெரிய சாதாரண ஆலோசனை இல்லை. மருத்துவ ரீதியாக ஹார்ட் அட்டாக் வர்றது, ஹார்ட் அட்டாக் இப்போ வராத மனிதர்கள் யாருன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஹார்ட் அட்டாக்கே வராத மனிதர்கள் யாருன்னா நரி குறவர்களுக்கு வர்றதே இல்லையா. அவங்க அது வந்து அவங்க வாழ்க்கையை லேசாக எடுத்துக்குவாங்க. அதாவது அவங்க வந்து டென்ஷன் ஆகிறதே கிடையாது.
நான் பார்த்துருக்குறேன். எங்கள் ஊரில் கிராமத்தில் ஒரு துப்பாக்கி இருந்தது வேட்டைக்கு. நானும் ஒரு நரிக்குறம் வரும்போது 2 பேரும் போவோம் சுடுறதுக்கு. அந்த பறவை பறந்து வரும்போது சுடுவார். நான் போய் அது விழுந்தது அந்த பறவையை தூக்கி அந்த பையில் போட்டுக்கிறது என் வேலை. சுடுவார். சுட்டதும் அது குறி தவறாமல் சுட்டாலும் குதிப்பார் அவர். குறி தவறி போனாலும் குதிப்பார். எவ்வளோ அருமையாக அது தப்பிச்சு போகுது பாரு அப்படின்னு. இப்போ நமக்கு என்னென்னா, ஐயோ ஒரு குண்டை வேஸ்ட் பண்ணிட்டார் இந்த ஆள், துப்பாக்கி குண்டு ஒன்று வீணாக போட்டுதே நான் கவலைப்படுவேன். அவங்க அந்த மனோபாவம் தான் வேணுமா வாழ்க்கையில். அதனால தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதில்லை. அந்த தோல்வி கூட அவருக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுது. வாழ்க்கையினுடைய நாம் தோல்வினாலும் தோண்டு போகிறோம். அதுதான் அவங்களுக்கும். அதே மாதிரி இன்னொரு தரப்புக்கு ஹார்ட் அட்டாக் வராத இன்னொரு தரப்பு யாருன்னா பைத்தியக்காரர்களுக்கும் வர்றதில்லை. பைத்தியம் முடிஞ்சவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இது வரைக்கும் வந்து கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு டென்ஷன் இருக்காது, அதாவது மன இறுக்கம் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு நாட்டுக்கு ராஜாவாகணும்னு நினச்சேன்னா அது எப்படி ராஜாவாக்குறது, யாரை ஜெயிக்கிறது, எப்படி செலவு பண்ணுறது, அப்படிலாம் திட்டம் போடுவேன். ஒரு பைத்தியக்காரன் ஆனதாகவே நினச்சிருவான். கேட்டால் நான் தான் ராஜா அப்படிவான். அவன் வந்து முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, படையெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அச்சீவ்மெண்ட்டு மனோபாவம் நமக்கு வரணும். அடைந்து விட்ட அந்த மன நிறைவு. நான் அதாவது ஆகணும்னு துடிக்கிறேன்ல, அதுதான் எனக்கு இதய நோய் உண்டு பண்ணுது. அடைந்ததாகவே நினச்சுட்டா வராது. அந்த நிறைவு வந்து வாழ்க்கையில் வேறணும். அதாவது அதுக்கு தான் சொல்லுவார்கள், இப்போ வந்து ஒரு பைத்தியத்தன்மை நமக்குள்ளே வேணுமா. கிட்டத்தட்ட ஒரு லேசாக பைத்தியத்தன்மையோடு இருந்தால் ஹார்ட் அட்டாக் வராதான். அதுக்காக சட்டையை கிழிச்சிட்டு போங்கன்னு சொல்லலாம். லேசான பைத்தியத்தன்மை இருக்கணும். வாழ்க்கை எதை பார்த்தாலும் சிரிக்கிறது, சந்தோஷப்படுறது. ஒருத்தர் வர்றாரு, இப்படி வந்துட்டு இருக்காரு, படம் பிடிக்க டக்குன்னு தடுமாறி விழுந்துடுறாருன்னு வைங்க, ஹான்னு சிரிக்கிறதுல அவருக்கு கோவப்படுவார். இருந்தாலும் அது வந்து நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணணும். வெளியில் போய் தூக்கினாலும், ஓடி போய் தூக்கினாலும் உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படணும். ஒரு அருமையான காட்சியை நமக்கு கொடுத்தாரு. அந்த மனோபாவம் தான் பைத்தியத்தன்மைங்கிறது. சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது இந்த நூற்றாண்டுக்கு தேவையான ஒரு உபதேசம். சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மை அப்படின்னா, இப்போ ஒருத்தர் 8ஐயும் 3ஐயும் பெருக்கினா என்னன்னு கேட்குறாருன்னு வைங்க, 23ன்னு சொல்கிறார் அவர். அவர்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது நம்ம. சரி, உங்கள் வாத்தியார் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாரு போடுருவோம், எங்கள் வாத்தியார் இப்படி சொல்லி கொடுத்துருக்கா, ஒன்று தானே வித்தியாசம், அது என்ன பெரிய விஷயம் அப்படி. அந்த மனோபாவம் வேணும். அது இல்லைன்னா இறுக்கம் வந்துடும், மனசில் வந்து இறுக்கம். ஒரு பைத்தியத்தோட பைத்தியமாக 10 வருஷம் இருந்தான் ஒருத்தன் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில். அவன் குணமாயிட்டான். உடனே டாக்டர்கிட்ட வந்து, சார் நான் குணமாயிட்டேன், என்னை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு கேட்டிருக்கான். அவர் சொல்லியிருக்கிறாரு, நீ 10 வருஷம் இந்த பைத்தியத்தோட பைத்தியமா, இன்னும் ஒரு 10 நாள் இரு, ஒன்று சோதிச்சு பார்த்துட்டு வெளியில் அனுப்பிச்சுட்றேன்னு இருந்திருக்காரு. சரின்னு சோதனை பண்ணி பார்த்தா சுத்தமாக அவர் குணமாயிட்டார், பைத்தியத்தன்மை இல்லை, நல்லாயிட்டார், வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் பத்திரிகை நிருபர்கள்லாம் போய் அவரை பேட்டி கண்டாங்களாம். எப்படிங்க பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் 10 வருஷம் இருந்தீங்களே, உங்கள் அனுபவம் என்ன அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், இந்த பாருங்கள், பைத்தியத்தோட பைத்தியமாக நான் 10 வருஷம் இருந்தேன், அது 10 வருஷமும் 10 வினாடியாக போயிட்டுது எனக்கு. பைத்தியங்களுக்கு மத்தியில் புத்தி தெளிஞ்சவனா 10 நாள் இருந்தேன், அது 10 யுகமாக போச்சு எனக்கு அப்படின்னு. நான் உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் யுகமாக போகணுமா வினாடியாக போகணுமாங்கிறத முடிவு பண்ணணும். அதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது. அப்படி இருந்தால் ஹார்ட் அட்டாக்லாம் வராது. இதய நோயை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. அந்த பர்ஃபெக்ஷன் ஒன்றும் பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு பேங்க் உத்தியோகத்துக்கு ஒருத்தர் வந்து போனார் இன்டர்வியூக்கு. 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. பேங்க்கில் கணக்கு வழக்கு தெரியாதவங்களை சேர்க்க முடியாதுல்ல. 8ஐயும் 3ஐயும் பெருக்கு 23ன்னு வாய் தவறி சொல்லிவிட்டான் அந்த பையன். வெளியில் வந்தது அவனுக்கு ஞாபகம் வந்துட்டுது, சரி தெரியாதனமாக சொல்லிவிட்டோம், நமக்கு நிச்சயமாக இந்த வேலை கிடைக்காது. ஏன்னா ஒரு சின்ன பெருக்கல் கூட போட தெரியலன்னா பேங்க்கில் எப்படி வேலை கொடுப்பாங்க. 8ஐயும் 3 23 வாய் தவறி சொல்லிட்டோம்னு வந்துட்டான். எனக்கு ஆன்சர் தெரி சரியாக சொல்லாமல் வந்துட்டான், மறதி. நமக்கு இந்த வேலை இல்லைன்ட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்தால் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டுது, வந்து சேர்ந்துக்கிடான்னு பேங்க்கில் இருந்து. இப்போ நினச்சான், சரி அவரும் சரியாக காதில் வாங்கலை போட்டுருக்கு நம்ம சொன்னதை, அதான் கொடுத்துட்டார், இல்லைன்னா வேலை கிடைக்காதுன்னு வேலையை சேர்த்துக்கிட்டான். பர்மனெண்ட் ஆகிற வரைக்கும் இந்த வேலையை சொல்லக்கூடாது நம்ம, இது மாதிரி தப்பை, இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்தான். வேலை கிடைச்சிது. அதுக்கப்புறம் போய் மேனேஜர்கிட்ட சொன்னான், சார் இங்கே வேலைக்கு வரும்பொழுது என்ன ஒரு கேள்வி கேட்டுங்க, 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா என்னென்னு நான் வந்து வாய் தவறி 23ன்னு சொல்லிட்டேன், நீங்கள் வந்து அதை நீங்களும் அதை சரியாக கவனிக்கலை போட்டிருக்கு, அதனால் எனக்கு வேலை கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டுருக்கான். அப்போ அவர் சொன்னார் அந்த மேனேஜர், இந்த பாருப்பா, நீ இன்டர்வியூக்கு இங்கே வந்த அன்னைக்கு மொத்தம் 294 பேர் வந்தாங்க, உன்ன மாதிரி இன்டர்வியூ வந்தாங்க. அத்தனை பேர்கிட்டையும் இந்த கேள்வியை கேட்டோம், 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா என்னப்பான்னு கேள்வி கேட்டேன், நீ சொன்னது தான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர். அதனால் நான் ஒன்றும் தப்பாக கொடுத்துடல,
எல்லாம் விவரத்தோடு தான் வேலை கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டுருக்காரு. இது எதுக்குன்னா, வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக ஆக்கி கொள்ள விரும்புகிறவர்கள் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் தான் பார்க்கணும். நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்குறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. எதையும் துல்லியமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள்ங்கிறதுக்காக சொல்லப்படுகிற உபதேசம். வாழ்க்கையில் வந்து பர்ஃபெக்ஷன் ஒன்று உலகத்தில் நேராக ஒன்றும் கிடையாது. நானே என் மனசில் ஒரு உருவத்தை போட்டுக்குவேன், அதே மாதிரி இருந்ததுன்னா பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நான் போட்ட உள்ளுக்குள்ளே பண்ண உருவத்துக்கு மாறாக இருந்ததுன்னா அது பர்ஃபெக்ஷன் இல்லைன்னு நான் சொல்கிறேன். இது நானே பண்ணிக்கிற கோளாறு. உலகத்தில் எது எது எப்படி இருக்கணுமோ அது அப்படி தான் இருக்குது. அதனால் நாம ஒரு பர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்து இதயத்தில் ஒரு நோயை உண்டு பண்ணி கொள்ள வேண்டாம். ஏன்னா இப்போது தேவைப்படுகிற அதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய வைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது. அதனால் இது மாதிரி புத்தகங்கள்லாம் ரொம்ப மருத்துவமனைகள்லாம் வைக்கலாம். நல்ல புத்தகங்கள் அது மாதிரி வைக்கிறது ரொம்ப நல்லது. நேரம் எனக்கு இங்கெல்லாம் நேரம் தவறாமல் பேசணும்னு சொன்னாங்க. ரொம்ப நேரம் அந்த காலம் தெரியல. இந்த கடிகாரம் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, கடிகாரம் இல்லை. 20 நிமிஷமாக என்னமோ எனக்கு கொடுத்தது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அது ஒரு சிக்கல். ஏன்னா வருங்காலத்தில் இந்த மைக்கெல்லாம் புதுசாக கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நான் எவ்வளோ பேசணுமோ அதை இதுலேயே செட் பண்ணி கொடுத்துடணும். நீங்கள் 25 நிமிஷம் எனக்குன்னா 25 நிமிஷம் இதில் அந்த அலாரம்லாம் செட் பண்ணுறது மாதிரி அப்படி ஒரு மைக் செட் பண்ணி கொடுத்துட்டா 20வது நிமிஷம் சர்ன்னு அப்படியே நிமிரணும் அந்த மைக்கு. நான் உடனே சரின்னா 5 நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சுக்குவேன். முடிக்கலைன்னா 25வது நிமிஷம் ஓங்கி தலையில் ஒரு தட்டு. அது அப்படி தான் பண்ணணும். இல்லைன்னா கஷ்டம். ஒரு பேச்சாளர் அப்படியே பேசிகிட்டே இருந்துட்டு என்ன பேசுறது அப்படியே இருந்துட்டு, நான் கடிகாரத்தை பார்க்க மறந்துட்டேன் சார், நான் நேரங்காலம் தெரியாமல் நான் பாட்டு பேசிட்டேன், உங்களோட நிலைமை அறியாமல் கடிகாரத்தை பார்க்க மறந்துட்டேன், மன்னிச்சுங்க அப்படின்ட்டுருக்காரு. அப்போ ஒருத்தர் எழுந்திரிச்சு சொன்னாராம், ஏயா கடிகாரத்தை தான் பார்க்க மறந்தேன், பின்னாடி மாட்டியிருக்கிற கேலண்டரையாவது பார்க்கக்கூடாதா? அதனால் முடிக்கிறது வேறு. ரெண்டாவது இந்த மணி விழாங்கிறது அவருக்கு பாருங்கள், அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். 60 வயது மணி விழாங்கிறது. இப்போ அதான் எனக்கும் இப்போ தான் மணி விழாலாம் ஒன்றும் கொண்டாடல. அது வந்து முக்கியமான நல்ல சாதனைகள். நமக்கெல்லாம் சோர்ந்து போடுது, இதுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே என்னப்பா பெரிய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வரப்படாது. அது நல்ல ஒரு மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து இதை செய்கிறார். நான் வந்து அவரை பற்றி முன்னாடி தெரியாத தவிர பிறகு நிறைய தெரிந்து கொண்டேன். அவருடைய புத்தகத்திலேருந்தும் அவர் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அவருடைய புத்தகங்கள் ரொம்ப இதாக இருக்குது. மணி விழா அவங்களுக்கு ரொம்ப நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கணும். ரொம்ப இதில் நம்ம எல்லாருடைய நல்வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தது வந்து இன்னொரு 20 வருஷம் கழித்து 80வது விழாவில் ஒருத்தரும் கூப்பிட்டாருன்னா நானும் வருகிறேன். அப்போது இதை விட இன்னொரு 10 வயசு குறைஞ்சிருப்பார் தோற்றத்தில். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.